காஞ்சிபுரம் எஸ்எஸ்கேவி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஏஆர் ஜெகநாதன் பிளாக் திறப்பு விழா சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பங்கேற்பு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் அருகே அமைந்துள்ள எஸ்எஸ்கேவி ஆண்கள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஜெகநாதன் பிளாக் கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் எஸ்எஸ்கேவி கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் நந்திதா கிருஷ்ணா தலைமை தாங்கி பிளாக்கினை துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சங்கரமடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அருளாசி வழங்கினார். இதில் பி சின்னி கிருஷ்ணா துணைத் தலைவர், உமாதேவி செயலாளர், டாக்டர் சி கே ராமன் துணைத் தலைவர், சுமதி ராமன், எஸ்எஸ்கேவி மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராதா, கல்லூரி முதல்வர் திருமாமகள் உள்ளிட்ட ஏராளமான ஆசிரியர்கள், மாணவர்கள், சங்கரா கலை அறிவியல் கல்லூரி தலைவர் ராமச்சந்திரன், ஐஏஎஸ் முதல்வர் டாக்டர் KR வெங்கடேசன், பல்கலைக்கழகத்தின் புரோ துணைவேந்தர் வசந்த் மேத்தா, சங்கரமடத்தின் மேலாளர்கள் சுந்தரேஷ் ஐயர், அரவிந்த் சுப்பிரமணி, சங்கரமடத்தின் வரவேற்பு குழு ஒருங்கிணைப்பாளர்கள் சுப்பிரமணியம், மோதிலால், ராஜேஷ் ஜெயின், பாபு உள்ளிட்ட மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பள்ளியின் முதல்வர் ஷாலினி மேனன் நன்றிகளை தெரிவித்தார். இதில் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் இருந்து கும்பாபிஷேக பிரசாதங்களை காமேஷ் குருக்கள் மற்றும் வீராசாமி ரவி கொண்டு வந்து சமர்ப்பித்து ஆசி பெற்றனர். சரி, அதன் நடுவில் பரதநாட்டியம், சங்கீதம், பொழுதுபோக்குக்கான அம்சங்கள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்காத வகை. இப்படி இந்திய கலைகள் பொழுதுபோக்கு என்று நாம் சொன்னாலும் பொழுதை வீணாக போக்காமல் இருப்பதற்கான கலைகளாக நம்முடைய சங்கீதமும் நம்முடைய நாதஸ்வரமும் நம்முடைய வேண்டும் என்கிற ஊக்கத்தை உற்சாகத்தை அளித்து அதன் மூலம் வறுமை, விரோதம், வறட்சி நீங்க வேண்டும். வறுமை என்பது வாய்ப்புகள் மூலமாக நீங்க வேண்டும். உதவிகள் மூலமாக நீங்குவது ஒன்று, வாய்ப்புகள் மூலமாக நீங்குவது என்பது நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும். உடனடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவிகள் தேவை. நீண்ட காலத்திற்கு அவரவர்கள் சொந்த காலிலே நிற்பதற்கு இந்த தொழில் முனைவு என்பது தேவை. அதற்கு வறுமை நீங்க வேண்டும், வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், வறட்சி என்பது நீங்க வேண்டும். அதை போன்று சமுதாயத்திலே மிரட்சி, அதாவது பயமற்ற அந்த கருத்துடன் இருந்து இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பற்றி சொன்னார்கள். டெல்லிக்கு இவங்க போகும்போதும் பெரிய ஆஃபீஸ் வசதியாக நல்ல வாய்ப்புடன் இவர்கள் வாழ்ந்து பெற்றோர்களுக்கும் திருப்தியை அளித்து ஊருக்கும் பெருமையை அளித்து இந்த ஸ்தாபனத்திற்கும் நல்ல ஒரு புகழை அளித்து மேன்மேலும் இந்த எஸ்எஸ்கேவி குழுமம், கல்வி குழுமமானது நல்ல முறையிலே அனைவருடைய அன்புடனும் ஆதரவுடனும் நன்றாக செயல்பட்டு நல்ல ஒரு கல்வி சேவையை, கலாச்சாரத்துடன் கூடிய கல்வி சேவையை, பக்தியுடன் கூடிய ஒரு கல்வி சேவையை சிறப்பாக நடத்தி சிக்கனம், சேமிப்பு, சேவை என்கிற முறையிலே நல்ல ஸ்தாபனமாக மேன்மேலும் வளர்வதற்கு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்கிற காமாட்சி அம்மனுடைய அருளை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சொல்லுப்பா. இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பம். பள்ளிக்கூடத்தில் அந்த ஏகாம்பரநாதருக்கு ஒவ்வொரு பிரம்மோற்சவத்திலையும் 4 வேதங்களுக்காக 4 கிளைகளிலே வேத விருட்சத்துக்கு 4 பக்கமும் 4 விதமான வேதங்களை பாராயணம் செய்ய வேண்டும் என்று மகாபெருவருடைய ஆசைப்பட்டு இன்றும் தொடர்ந்து நடக்கிறது. அதை தொடர்ந்து அந்த இடத்திலே இருந்து நமது தாமல் பாட்டி அவர்கள் நடத்தி வந்தார்கள். இன்றும் தொடர்ந்து பெரியவாளுடைய கைங்கரியம் மூலமாக இடம் கொடுத்து அங்கு வேத பாராயணம் செய்கிறார்கள். அந்த ரட்சணையால்தான் ஏகாம்பரநாதர் இங்கே அவர்களை கூட்டி வந்திருக்கிறார். பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுத்து அவனுக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்கிறோம். ஒரு ஸ்லோகம் சொல்லுப்பா. அந்த காஞ்சி மண்டல சொல்லு. மூளைப்பதற்கு உருகிற்று என் உளமும் நானும் கிடந்து அலைந்து எய்தொழிந்தேன். திருவொற்றியூரா, திரு ஆலவாயா, திரு ஆரூரா, ஒரு பற்று இல்லாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பணி.
Mm-hmm.